என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ வேண்டி விருப்பப்பட்ட வாழ்க்கை, மறக்க முடியாத நினைவு எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இனி வெற்றி உன் பக்கமே இருக்கும் தங்கமே. நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பொழுது சில பாசத்திற்காக நீ ஏங்குகின்றாய். ஒரு சிலர் உன் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அதற்காக எல்லாம் வருந்தாதே தங்கமே. அவர்கள் உன்னுடைய பாசத்திற்கு தகுதி ஆனவர்கள் இல்லை. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போகாதே. உண்மையான பாசம் என்றால் உன்னை தேடியே அனைத்தும் வரும் தங்கமே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். உன்னை சுய மரியாதையோடு நான் வாழ வைப்பேன். உன்னை எப்படி வாழ வைத்து அழகு பார்ப்பது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நீ என்னை அழைத்தாயா? ஏன் உன் மனம் பதட்டத்தில் கலக்கமாக இருக்கின்றது? இது ஒன்றும் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது உன் வாழ்வில் ஒரு அத்தியாயம் மட்டுமே. முருகா என்று கூப்பிடு. மிக வேகமாக வந்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் தங்கமே. என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை தீய சக்திகள் அண்ட விடமாட்டேன். உனக்கு ஆபத்துகள் நேர விடமாட்டேன். கர்ம வினைகளால் ஏற்பட்ட பிழைகளில் இருந்து உன்னை நிச்சயம் நான் தப்பிக்க வைப்பேன் தங்கமே. உன்னை கெடுக்க வரும் ஒரு சில மனிதர்களிடமிருந்து உன்னை கண் போன்று காப்பாற்றுவேன். எத்தனை கவலைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும், என் அப்பன் முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். நீ நேர்மையான வழியில் செல்லும் பொழுது உனக்கு ஒரு துன்பம் ஏதும் நான் வர விடமாட்டேன் தங்கமே. வாழ்க்கையில் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. அச்சம் வரும் நேரத்தில் அப்பா முருகா என்றும் என் நாமத்தையும் மனதில் கூறிக்கொண்டே இரு. வந்த வினை திரும்ப போய்விடும். மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றது. அனைத்தையும் மறந்து கடந்து வா தங்கமே. உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன். இனி வெற்றியின் பக்கமே என்னுடைய பிள்ளை எப்போதும் இருப்பாய். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு. ஓம் முருகா.